அகத்தியா, பாவிஜி சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. ஜீவா, அர்ஜுன் சார், ராசிகண்ணா நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். படம் வந்து எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அது மாதிரி இருக்கு படம்னு சொல்லலாம். படத்தோட ஜானர் என்ன ஜானர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் எடுக்கலாம்னு நினைப்பாங்க, ஒருத்தர் கிரைம் த்ரில்லர் பண்ணலாம்னு நினைப்பாங்க, ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணலாம்னு நினைப்பாங்க, ஒருத்தர் காமெடி பண்ணலாம், சைஃபை பண்ணலாம், ஹாரர் பண்ணலாம், இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே படத்தில் பண்ணதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு தான் நம்ம நினைக்க முடியும். படத்தை யாருக்கு இந்த படம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தா மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்ல படம். ஆனால் அதையும் தாண்டி படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தை பற்றி டீட்டெயில் பண்ண விதம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது, ரசிக்கும்படியே இருக்குது. ஸோ வந்து அர்ஜுன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெரிய கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா விடாமுயற்சியோட ஆக்டிங்லாம் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸே நல்லா இல்லைன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நல்லாவே இல்லை, எனக்குலாம் பிடிக்கல. ஆனால் இந்த படத்தில் அர்ஜுன் சார் வந்து வாழ்ந்திருக்காமன்னு சொல்லணும். இந்த படத்துக்கு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் சொல்லலாம். ஜீவா வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்தில் இல்லாமல் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. பாவிஜியோட எழுத்துக்கள் வந்து நம்மலாம் ஒரு அடிமைன்னு நம்ம சொல்லலாம். அவருடைய எழுத்துக்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவே எழுதுவார். பாடல்களும் அந்த மாதிரி இருக்கும், நேஷனல் அவார்டு வாங்கினவர். ஸோ அவர் வந்து படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஓகே. படத்தில் வந்து பிரம்மாண்டம் கலக்கியிருக்காங்க. சிஜி ஒர்க்கு, டிஐ ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, கிராஃபிக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் இவங்களாம் யாருக்கான படமாக செட் பண்ணியிருக்காங்கன்னா குழந்தைகளுக்கான படமாக செட் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுக்கு இப்போ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 4 நாள் தியேட்டரை ஓட வைக்கிறதுக்குள்ள எலிமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு வேளை 4 நாள் கழிச்சு ஓடுனா குழந்தைகளுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டா இந்த தியேட்டர் கண்டிப்பாக ஃபுல்லாகுன்னு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க, அந்தளவுக்கு இருக்குது. இந்த கதையை நம்பி பயங்கரமான பட்ஜெட் போட்ட வேல்ஸ் இன்டர்நேஷனல் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். அப்படி பண்ணியிருக்காங்க. படத்தில் ராசிகண்ணாவை பற்றி சொல்லணும்னா அவங்க ஒரு போஸ்டர் கேளாக தான் வந்திருக்காங்க. இந்த தெலுங்குக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி ஜீவா பக்கத்தில் அவங்களோட ஃபோட்டோ போட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ராசிகண்ணாவோட ஆக்டிங். ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது இந்த இன்ஸ்டாகிராம் பிரபலியம் யாராவது போட்டிருந்தா கூட நல்லாவே வந்திருக்கும். ராசிகண்ணா வந்து சரியாக யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அ பிஸ்னஸ் கேர்ள், ஒரு போஸ்டரில் போட்டுக்கலாம், அவ்வளோதான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டத்தின் உச்சம் உண்மையிலே சொன்ன வேல்ஸை நம்ம பாராட்டி ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்க ஒழிய படத்தில் வந்து அதுக்கான விஷயங்கள் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பாவிஜி சார் எழுத்துக்கள் வந்து ரசிக்கும்படியாக இருக்குது. சில டைலாக்லாம் வந்து நெஞ்சில் வந்து தொட்டு போகிற மாதிரி. படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட், பெரிய பில்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா யுவன் சங்கர் ராஜான்னு நம்ம சொல்லி ஆகணும். அவருடைய மியூசிக் தான் வந்து படத்தில் உட்கார வச்சதுலையோ மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை படத்தில். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குதுன்னு நான் சொல்லணும். படத்தில் எனக்கு ஒர்த்து அப்படின்னு கேட்டோம்னா என் இனிய பொன்னிலாவே சாங்கை வந்து ரீமிக்ஸ் போட்டிருக்காங்க. என்னையே அறியாமல் வந்து அதை ஹம் பண்ண வச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ணனா 100 வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா அந்த மாதிரி ஒரு சீன் போட்டிருக்காங்க. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையில வந்து அந்த சாங் வருது. எப்பயா அந்த பாட்டு அங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, அந்த லாஜிக்கெல்லாம் நம்ம விட்டுருவோம். படம் வந்து டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் செட் பண்ணது வந்து நான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். படம் என்ன ஜானரில் நம்ம எடுக்க போகிறோம்னு நினச்சதும் தப்புன்னு நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக வந்து படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்குது. சூப்பர் படமும் கிடையாது, மொக்க படம் கிடையாது. இது ஒரு ஆவரேஜான படம். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணும், அந்தளவுக்கு இருக்குது. செட் ஒர்க்லாம் ஆசமாக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா பாவிஜி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பிரம்மாண்டமாக இருக்காரு. இவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கான்னு தான் சொல்ல முடியும். இவருக்கு ஏற்கனவே முன்னாடி பண்ண ஸ்ட்ராபெரி படமே ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் அழுத்தமாக சொல்லியிருப்பாரு. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு சாங்லாம் வரும், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இந்த கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன் அந்த பாட்டை வந்து இப்போ கேட்டாலுமே நம்ம கண் தண்ணீர் வரும். அந்த அளவுக்கு உள்ள பாவிஜய் வந்து அவருடைய டைரக்ஷன்லேயே சூப்பரான எழுத்துக்களை தாஜ்னூர் சார் வந்து மியூசிக் போட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாப்புல. அப்படியே நெஞ்ச பதவதைக்கும் அந்த சீன். அந்த சாங்கை காட்டாலும் இப்போ கேட்டாலுமே உத்தரா உன்னிகிருஷ்ணன் பாடி அவங்களுக்கு நேஷனல் அவார்டு வர வேறு பாட்டுக்கு வாங்கினாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான சாங்கு. இந்த படத்தில் சாங் வந்து ஓரளவு சுமாராக இருந்தது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றபடி படத்தில் யோகிபா வர்றாப்புல. யோகிபாப் எப்பவுமே சும்மா ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்கிறத இந்த படத்தையும் காமிச்சிட்டு போயிருக்காப்புல. சும்மா வந்து ஒரு 2 மணி நேரம் நடிச்சிட்டு போங்க, 3 மணி நேரம் நடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அவருடைய போர்ஷனும் சரி. பேயை வச்சு மொக்க போட்டதில் வந்து பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னா சந்தானம் சாருக்கும் நம்ம சுந்தர்சி சாருக்கும் தான் இருக்குன்னு நான் சொல்லலாம். ஏன்னா பேய்களை வந்து பயமுறுத்துறதுக்கு பயன்படுத்தாமல் பேய்களை வச்சுட்டு பேய்களையும் இவங்க வச்சு ஓட்டுனதுனால நம்மளுக்கு பேயினாவே பயம் இல்லாமல் போயிடுச்சு. காஞ்சரிங் 1 பார்த்தாலும் பேயை பற்றி பயம் வரல, காஞ்சரிங் 2 வந்தாலும் வரல, 2, 3, 4, 5 எது வந்தாலுமே பேய்களை பற்றி நம்மளுக்கு பயமே வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு 20 நிமிஷம் பேயை வச்சுட்டு ஒரு மிரட்டிருப்பாங்க. அந்த நம்மளுக்குலாம் தெரியாமல் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து பயப்படும். அப்பா அம்மா பக்கத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு ஹாரர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த ஹாரர் எதுவுமே செட் ஆகலை. என்னன்னு கேட்டால் நம்ம மைண்டில் பேயின்னு ஒன்று இல்லை,
வந்தாலும் பயப்பட போறது இல்லைங்கிற நிலைமையை நம்ம உண்டு பண்ணிட்டாங்க, நம்மளை பழக்கி விட்டாங்க. இனிமே தமிழ்நாட்டில் வந்து ஹாரர் படமே எடுக்காது. அதை வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஹாரர் படம் எந்த படமே ஓடாதுங்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. நம்ம அந்த தில்லுக்கு துட்டு டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி யார் பேய் படம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் பொழைச்சிட்டாங்க. இப்போ எந்த பேய் படம் பார்த்தாலும் நம்மளுக்கே காமெடியாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வெள்ளைக்கார பேய் வர கொஞ்சம் கூட பயமுறுத்தலை. அந்தளவுக்கு படத்துக்கு வந்து பெரிய பில்லர் வந்து யுவன் சங்கர் ராஜா. அவருடைய மியூசிக் இல்லைன்னா அந்த படத்தில் நம்ம உட்கார வைக்க முடியாது. ஓவராலாக வந்து ஒன் டைம் வாட்சபிள் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.